ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பைசே ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் விழுகுது, எவ்வளோ விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறது ஒரு ஆர்டருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா 5 பைசே ஆப்பில் டேரெக்டாக அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு குவான்டிட்டி அடிச்சுட்டு நீங்கள் பை கொடுத்துருவீங்க. பட் சார்ஜஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக வந்து ஸ்க்ரீனை வியூ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பை செல்லெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நார்மலாக அப்படி யாரும் செக் பண்ண மாட்டீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்னு கூட ஒரு க்ரீன் பட்டன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் குவான்டிட்டி அடிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 குவான்டிட்டி, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20-40 அப்படிங்கிற ரேஞ்சில் அடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஓரியன் க்ரீன் பவர் ஸ்டாக்கில் நான் வாங்குகிறேன். இப்போது இதில் என்ன சார்ஜஸ் வருதுன்னு பார்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி 20.40 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வாங்குகிறேன். அப்போ இதில் எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே ப்ளேஸ் ஆர்டர் இருக்கும், பை அண்ட் செல் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருப்பாங்க ரெக்யர்டு அமௌண்ட் போட்டு ப்ளஸ் சார்ஜஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டர், அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கும்போது எவ்வளோ சார்ஜஸ் வந்து டேரெக்டாக விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்கரேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ் எல்லாம் போட்டு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கீழே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2000 ருபீஸுக்கு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 26 ருபீஸ் பார்த்திங்கன்னா சார்ஜஸில் விழுகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் போடும்போதும் இந்த சார்ஜஸ் பேஜ் வந்துட்டு அதை வியூ பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில டைம்ஸுக்கு வந்து சார்ஜை மைண்டில் வச்சுருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுவும் ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்டேருந்து டேரெக்டாக போகிறது. ஸோ நம்ம அமௌண்ட்லேயோ இல்லை நம்ம ப்ராஃபிட்லேயோ போகும். ஸோ அதை எல்லா டைமும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ அதில் போகுதுன்னு தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஆப்பில் சார்ஜஸ் பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 5 பைசே ஆப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.